இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். ரங்கராய சக்திவேல பார்க்கணும்னா ஜூன் 5th ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியால நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏதாவது உங்க பார்வைக்கு வருமா சார்? இந்த படத்தோட கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் இப்ப நிறைய கெஸ் பண்றாங்க. படத்தோட கதை இருக்கும் அப்படி இருக்கும் சார். அதை பார்த்தா எங்க கதை மாறிடும் சார். ஏன்னா சில கதை நல்லாவே இருந்தது. விரும்பாண்டி போது ஒரு 6 கதை இருந்தது. அடையிட அந்த 5வது கதை நல்லா இருக்கு. பட் இப்ப ஆரம்பிச்சிட்டோம், எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமே அந்த கதையை அடுத்த படத்துக்கு வச்சுக்கலாம்னு அவருக்கே போட்டேன் நான் பதில். நல்லா இருக்கு கதை, நான் வேற கதை முடிவு பண்ணிட்டேன். நல்லா அது இல்லைங்க கதை, இது வேறங்க. சார் நீங்க சோஷியல் மீடியால அதெல்லாம் பாப்பீங்களா சார்? உங்களை பத்தி வர்ற அவ்வளவு சூப்பரான பாசிட்டிவான விஷயங்கள், உங்க படத்தோட எடிட்ஸ் கட்ஸ் அவ்வளவு பண்ணி இவங்க எல்லாரும் போடுவோம், நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா சார் உங்களுக்கு அதெல்லாம் பாப்பீங்களா? கண்டிப்பா பார்ப்போம். அதுக்கு சோஷியல் மீடியால தப்பிக்கவே முடியாது. இட் இஸ் டுடே. ஸோ கண்டிப்பா அதுல இருந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருமோ, என்னெல்லாம் கிரிட்டிசிசம் வருமோ, அதெல்லாம் பிகம்ஸ் யுவர் இன்புட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம். ஓகே சார், இப்போ த்ரிஷா மேம் இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. மணி சாருடைய படங்கள் அப்படின்னாலே எப்பவுமே விமனுக்கு அவ்வளோ ஒரு அழகான கேரக்டர் ஆர்க் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களை பொசிஷன் பண்ணிருப்பீங்க. அப்பவும் எப்பவும் அதை பண்ணுவீங்க. ஸோ அது ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லேயே கான்சியஸா நீங்க எடுக்கிற ஒரு மூவா இருக்குமா, இல்ல அது ஃப்ளோலேயே உங்களுக்கு அப்படி வந்துருமா சார்? எனக்கு தெரிஞ்ச விமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் விமன். ஸோ அதனால அது ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இவங்களை பார்க்குறப்பையும் இந்த சிங்க பெண்கள் பார்க்குறப்பையும் அதான் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பையன் அப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் விமனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதும் உங்க படத்துல தான் பார்க்குறோம். அது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்பச்சா இப்படிலாம் இருக்கணும்ல அப்படின்ற ஒரு டீச்சிங்கும் இருக்கும், லேர்னிங்கும் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சீன் உங்களுடைய படத்தோட சீனே திரும்பி பார்க்குறப்போ நல்லா இருக்குல்ல இது அப்படி நீங்களே உங்களை ஒரு பேட் ஆன் த பேக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? நான் ரியல் லைஃப்ல பண்ணதெல்லாம் சினிமால சொல்லிடுவேன். ஸோ அங்க பண்ணதெல்லாம் இங்க கரெக்டா சரியா செஞ்சுடுவேன். ஸோ நாங்க பாக்குற கதாபாத்திரங்கள் அனைத்தும் உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கண்டிப்பா நாங்க அப்படிதான் சார் எடுத்துக்கிறோம். சார் நீங்க சாருடைய படங்களை ரசிப்பீங்க அப்படின்றது தெரியும். நீங்க எப்பயாவது மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்களா சார், எதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி? We are not given to hyperbole except while shooting. இந்த மாதிரி மேடை எல்லாம் வரும்போது சொல்லி காட்டணும்ல, நீங்களும் சொல்லாம இருந்துட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்காக சொல்லி காட்டுறோம். என்ன தவிர செட்டில் நாங்கள் 2 பேரும் அப்படின்ட்டா ஓகே என்ன அர்த்தம், நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். எது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்ததா, அது நல்லா இருந்ததா, ஹேர் நல்லா இருந்ததா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா கடியார முள்ளு நகர்ந்துட்டே அடுத்த ஷாட்டு போயிடும். இப்ப இது முடிஞ்சதும் அடுத்த படத்துக்கு போயிடும். சூப்பர் சார். ஸோ நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு மேஜிக் தான். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த செலிப்ரேஷன் மேஜிக் கொண்டாட போகிறோம். இன்னும் ஒருத்தர் வாட்ச் நகரவே மாட்டேங்குது. 15 மினிட்ஸ் ரொம்ப நேரம் இல்ல சார், தொடர்ந்து 15 மினிட்ஸ் அதுதான் சார். நாங்க என்ன உங்க வயசையா கேட்டோம், டைம் தானே கேட்டோம் சார். இல்ல சார், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு சார் எங்களுக்காக. இப்போ இன்னொரு நபரும் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைவாக அழகாக அந்த ஆரம்பத்தை பார்க்க போறோம், ட்ரெய்லரை கொண்டாட போறோம். தேங்க்யூ சோ மச் சார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்தும் கேட்கணும் மணி சார் கிட்ட இருந்துன்றது ஆசை. வித் யுவர் பெர்மிஷன் மணி சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் மட்டும் அவங்க சைட்ல இருந்து, ஏன்னா நிறைய லாங்குவேஜ்ல வந்திருக்காங்க சார். கன்னடால இருந்து வந்திருக்காங்க, மலையாளம்ல இருந்து வந்திருக்காங்க, ஹிந்தில இருந்தும் வந்திருக்காங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி क्वेश्चन ஃபார் மணி சார், யூ கேன் கைண்ட்லி ஆஸ்க் ஏ क्वेश्चन. ஒரு லாங்குவேஜா போலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து வாங்க. யாரா ஒருத்தர் தமிழ்ல இருந்து ப்ளீஸ். வணக்கம் சார். நான் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கற்பட்டியில இருந்து வர்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது காயல்பட்டணம் பக்கத்துல தான். ஸோ இந்த கதையில சக்திவேல் நாயக்கர் காயல்பட்டினத்துல இருந்தா வந்திருக்காங்க. ஸோ எப்படி அந்த ஸ்டோரி இருக்கும்? இது நாயகன் 2ஓட சீக்குவல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்ல ஊர் பத்தி ரியல் ஸ்டோரியா என்னங்கிற இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு என்ன பேசன்னு தெரியல, ரொம்ப பரபரப்பா. இன்னும் 10 நிமிஷம். 10 நிமிஷம் என்ன ஸ்டோரி எல்லாம் கிளியரா வந்துரும் உங்களுக்கு. ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு தென்கோடி முனையில இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
ரொம்ப தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹிந்தியில இருந்து நிறைய பேர் நார்த்ல இருந்து ஹிந்தியில உங்களுடைய கேள்வியில் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சார் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதோ போர்டுலாம் ரெடி பண்ணி பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்காரு. ப்ளீஸ் வாங்க. நான் அவ்வளோ லவ் போர்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ப்ளீஸ். அது கூட இருட்டா இருக்கு. அந்த போட்டோ கூட இருட்டா இருக்கு சார். நல்லா தான் சார் இருக்கு. அதுல எங்க தான் சார் இருக்கீங்க? சோ ட்ரெய்லருக்கு இன்னும் சார் இப்போ நான் டைம் மாத்திட்டேன் சார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல வரப்போகுது சார். 10 நிமிஷம் ஃபிக்ஸும் பண்ணல சார். நான் கண்டிப்பா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வந்துடும். அண்ட் டார்லிங்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி நிறைய ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு கவர் பண்ணவும் ஈஸியா இருக்கும். ஆல் ஓவர் இந்தியால இருக்க தக்ஃப்ளூயன்சர் அத்தனை பேர் இங்க இருக்கீங்க. சோ இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டிஸ், நீங்க தக்ஃப்ளூயன்சரா மாறி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம் இந்த ஒரு அழகான டீம். அண்ட் 5 மணிக்கு நம்ம பார்த்து கொண்டாட போற அந்த ஒரு ட்ரெய்லர். அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்திருக்கோம். சோ கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்க செட்டில் டவுன் ஆயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெய்லர் பார்த்தலாம் ப்ளீஸ். எஸ் சார் ப்ளீஸ் கம். सर मैं जयपुर से हूँ, राजस्थान से, और मेरा नाम आरजे अभी है. रेडियो जॉकी हूँ जयपुर में, और जयपुर में अभी आपने शूट किया था एक. सर जो वहाँ पर लाइन प्रोड्यूसर थे जस, वो मेरे बहुत अच्छे दोस्त हैं. उन्होंने आपको प्यार भेजा है. सर आपकी फिल्म में आप इमोशन रखते हैं, एक रेबलनेस रखते हैं. इस फिल्म में ठग लाइफ में क्या चीज आने वाली है? क्योंकि सोसाइटी में 2 चीजें होती है. हो सकता है आप पॉलिटिकली बहुत सारे सिस्टम से लड़ते हैं. सर आपकी फिल्म्स में आप कुछ सिस्टम से लड़ते हैं, रेबलनेस रखते हैं. एक तरफ जैसे कि मैं विक्रम का बहुत बड़ा फैन हूं, उसमें आपके इमोशन बहुत सुंदर आता है. कई बार जरूरत नहीं पड़ती डायलॉग्स की, इमोशंस सब कुछ कह जाते हैं आपकी आंखों से, आपके एक्सप्रेशन से. इस बार ठग लाइफ में क्या देखने को मिलने वाला है? रेबलनेस मिलने वाली है या फिर इमोशनली आप चेंज वही हमेशा वाला? मेरे ख्याल से इसमें सब कुछ है. आंख भी है, लफ्ज भी है, इमोशन भी है, और थोड़ा वायलेंस भी है. जी सर. थोड़ा. सर 3 लेजेंड्स एक साथ आते हैं, आप, रहमान साहब, सर. हमारा दिल सर बिल्कुल गदगद हो जाता है जब ऐसे मोमेंट्स को हम देखते हैं. बहुत सारा प्यार, बहुत बहुत प्रणाम, बहुत धन्यवाद सर. हम बहुत एक्साइटेड हैं ठग के लिए, ठग लाइफ के लिए. सर रियल ठग, आप जो फिल्म शूट हुआ, पूरी जर्नी हुई, रियल ठग कौन था सर? रियल ठग कौन था शूट के टाइम पे? मणि सर मैं आपसे एक रिक्वेस्ट करना चाहूंगा. आप सर जब सर के साथ आप बात कर रहे थे पहली बार कि इस सिनेरियो के बारे में, ठग लाइफ के लिए, कि हम इस तरीके से चीजें करने वाले थे, सर का पहला रिएक्शन क्या था? रिएक्शन क्या था सर का, आप बताइए. As it is Hindi is a problem. What was your first reaction when you meet Kamal sir for this Thug Life? What was his first reaction? Normally when I listen to Hindi, I look for subtitles. I didn't have any, so I had to ask you. What was our reaction? It was not... we have been talking about it for a while. We looked at various other things, and then
we landed on this. And so when I developed it and we sat on it, we both agreed and we went ahead with the film. Thank you, sir. Thank you. I'm the biggest fan, one of the biggest fan of you. I watched you on Paulian Selvan. Wow. सामने से देख के और ज्यादा अच्छा लग रहा है. Thank you so much. Khama Ghani. I'm from Rajasthan. We say thank you or welcome in Rajasthani called Khama Ghani. So Khama Ghani, sir. Come on, guys. Thank you so much. Thank you, darling. Thank you. Journey to here to TV. Wow. Thank you, Ji. Thank you so much. Thank you, Chennai. Sir. ஓகே, சோ இப்ப மேடையில இன்னொருவரும் ஜாயின் பண்ண போறார். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இவ்வளவு நேரம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஆத்மன் STR அவர்கள். சோ என்டையர் டீமை மேடையில பாக்குறதுக்கான ஒரு மொமெண்டா மாறிட்டு இருக்கு. சோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஆத்மன் STR அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விட மாட்டேன் நீங்க. ஐயோ சார் என்ன சார் அந்த இது எந்த பால் போட்டாலும் அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. ஓகே டார்லிங், சோ ட்ரெய்லருக்கு சார் மாத்திட்டேன். 8 மினிட்ஸ் தான் இருக்கு. இன்னும் திருப்பி 15 மினிட்ஸ் நீங்க கண்டிப்பா அடிப்பீங்க அப்படின்றது தெரியும். சோ 8 நிமிஷம் இருக்கு. செலிப்ரேட் பண்ண ஆர் யூ கைஸ் ரெடி? இதே ட்ரெய்லரை ஒன்னு வீட்டுல டிவியில பாத்திருப்போம், இல்ல எங்கேயாவது போன்ல உட்காந்து பாத்திருப்போம். ஆனா லைஃப்ல இந்த ட்ரெய்லர் நாங்க இப்படி உட்காந்து பாப்போம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க, உங்களை ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். நீங்க எல்லாரும் இருக்க இந்த ஒரு நேரத்துல, அதுவும் இந்தியால அத்தனை மொழிகள், அத்தனை பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாரும் இங்க வந்திருக்க இந்த ஒரு நேரத்துல இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். இட்ஸ் ட்ரூலி a beautiful event. Thank you. அண்ட் உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லார பத்தியும் கேட்டோம். த்ரிஷா மேம் பத்தி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆயுத எழுத்துல பார்த்தோம், பிஎஸ்ல பார்த்தோம், கொண்டாடணும். எந்த மேடை அவங்க ஏறினாலும் உயிர் உங்களுடைய தேவி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தக் லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம். நீங்க அவங்களுடைய படைப்புகளுக்கு அவ்வளோ ரசிச்சு நிறைய படங்கள்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் about a body of work சார் நீங்க சொல்லணும்னு ஆசை. த்ரிஷா கூட நான் 4th film பண்றது. So she's very special for me. So thank you very much and love you sir. Okay, thank you. ஓகே, சோ ட்ரெய்லருக்காக வெயிட்டிங் அப்படின்றது தெரியும். ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க சொன்னா அது பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும். ஒரு வார்த்தை அபவுட் ஆர் ட்ரெய்லர் நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் லான்ச் பண்றதுக்கு. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரிஷா மேம். ஏன்னா சார் சிம்பு சார் சொன்னாரு, நான் நிறைய சொல்ல தெரிக்க போது பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. சோ நீங்க ஒன் வேர்ட் அபவுட் ட்ரெய்லர் ஹேஷ்டேக். அது நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன், தகிங் இட். ஓகே, தக் லைஃப் தக்கிங் இட். ஓகே, நீங்க ஒரு ஹேஷ்டேக் என்ன சார் சொல்லுவீங்க மணி சார்? நாங்க சொல்லுவோம் ஃபிலிம் பை மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்க பேரே மணிரத்னம் சார், மணி சார் தான் சார் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சார் நாங்க சேர்க்கல, அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. சோ நீங்க ஒரு ஹேஷ்டேக் கொடுத்தா என்னவா இருக்கும்? Just watch it. ஓகே, கமல் சார். தக்ஸ் தனியா லைஃப் தனியா இருந்தது, ரெண்டையும் சேர்த்தா அப்படி இருக்கும்னு யோசிச்சேன். தக்குன்னு இப்படி காட்டிட்டார் பாத்தீங்களா? நீங்க சேர்ந்தாலே தக் லைஃப் தான் சார் எங்களுக்கு. அண்ணா ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ வித் நோ ஃபர்தர் டிலே 5 minutes இருக்கு, 5 more minutes to go அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேண்டில்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். அது எங்க சைடுல இருந்து நம்ம டீம் எல்லாருமே ரீட்வீட் அண்ட் ரீஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. 5 more minutes to go. Are you guys ready? சவுண்ட் பத்தலங்க, கண்டிப்பா போட மாட்டாங்க. Are you guys ready? நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி காமிச்சீங்கன்னா அந்த போட்டோவை நாங்க ஃபுல்லா இப்ப போட்டுருவோம் சார். 5 more minutes to go னு எங்களுக்காக just 5 more minutes to go அப்படின்றத மட்டும் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். யா 5 மேம். தேங்க்யூ.
சோ இந்த 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வெளியே வந்து நிறைய சூப்பரான பூத் செட்டப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல நம்மளோட போட்டோ எப்படி மாறி இருக்கு சூப்பரா அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல ஸ்லிங் ஷாட் மெட்டீரியல்ல எப்படி மாறி இருக்கு அப்படின்றத ஒரு சில புகைப்படங்களை இங்க பார்க்க போறோம். பாக்குறோம், அதுக்கப்புறம் ட்ரெய்லரை கொண்டாடுறோம், கொளுத்துறோம், வேற லெவல்ல மாஸ் பண்றோம். கைண்ட் ரிக்வெஸ்ட் சார், அப்படியே அந்த போட்டோஸ் மட்டும் பார்த்துடலாம் சார். One more time. சோ இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு இங்க வந்து அவங்களோட புகைப்படங்கள் எடுத்தாங்க. அந்த புகைப்படங்கள் சேர்ந்து உங்களுடைய உருவமா அழகாக மாறிக்க நினைக்கும் போது சந்தோஷம். ஏன்னா உங்களை நாங்க அப்படி பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கோம். அது மாறின அந்த நொடி எங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது. One more time, can we just see that? இன்னும் 3 தானே? 4 என்னோட ஷார்ப்பா என்றியே. ஓகே, ரெடி? சோ ட்ரெய்லரை பார்த்துடலாம். நீ சொன்ன மாதிரி இன்னும் 4 நிமிஷம் தான் டல்லிங் இருக்கு. சார், இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு சைலன்ஸ் பிஃபோர் தி ஸ்டார்ம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மேஜிக்கா இருந்தது. நான் ஸ்டேஜுக்காகவோ இல்ல உங்களுக்காக சொல்ல, ஒரு சினிமாவோட ரசிகனா, தூரத்துல இருந்து பாக்குற ஒரு பார்வையாளரா, இங்க இருக்க உங்க அத்தனை பேருக்கும் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார். இந்த மேஜிக்கை கொடுத்ததுக்கு மணி சார், கமல் சார், சிம்பு சார், த்ரிஷா மேம், ப்ளீஸ் நீங்க 4 பேரும் கைண்ட் ரிக்வெஸ்ட் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் ட்ரெய்லர் பாருங்க, ட்ரெய்லர் பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உள்ள நான் பார்த்துப்பேன், வெளியே அவரு பார்த்துப்பாரு அப்படின்னாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃபா இருக்கு. என்னென்ன ஏதாவது லைட்டாவது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். என்ன மிரட்டுது என்ன ட்ரெய்லரு. இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க பார்த்தது இல்லைண்ணே. இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க நிஜமா பார்த்தது இல்லைண்ணே. எவ்வளோ ஃபேஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லை சார். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ரியலா மீன் பண்ணி சொல்றோம். அப்படி இருந்தது. சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருந்தது? இனிமே நான் தான் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சவுண்ட பாத்தீங்களாங்க. ரொம்ப எமோஷ்னலா இருக்கு. ஸோ அவ்வளோ படத்தில் வேலை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உங்களோட பார்க்கும்போது உங்களோட அந்த எமோஷனில் கண்ணெலாம் கலங்கிடுச்சு எனக்கு. ஸோ வெரி எமோஷ்னல். தேங்க்ஸ் டு மணி சார். மணி சார் என் மேலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சிருப்பாரு. அது வந்து எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரியல. பட் என்னோட வேலையை ஒழுங்கா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படத்துல. ஸோ வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கமல் சார், அவரோடலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ நான் இந்த வைப்ல இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ அண்ணா. ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் பயங்கரமா கை தட்டினோம். இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்க சொல்லும் போது அதை மட்டும் எங்களுக்காக இப்ப சொல்லாமான சொல்லலாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னும் 10 நிமிஷம் தான் பாருங்க, இன்னும் ஒரு 8 minutes தான் பாருங்க அப்படின்னீங்க. ஆனா ஒரு ஃப்ரேம்லயும் இப்படி ஒரு மேஜிக் வச்சுட்டு இதுக்காக எவ்வளவு நாள் வேணா நாங்க காத்திருந்திருப்போம் சார். சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்படி இருக்கு பார்க்கும்போது, ஒரு ரசிகரா கொண்டாடுறோம் இந்த படத்தை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் இந்த ஃபீல். எங்களோட சேர்ந்து இந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்த அந்த நொடி உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நர்வஸா இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கணும். அதனால வந்து சவுண்ட் சரியா இருக்கா, பிக்சர் சரியா இருக்கா, இன்னும் மிஸ்டேக் இல்லாம இருக்கணும். அதுதான் கான்சென்ட்ரேஷன். ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்தா சவுண்ட் வேற மாதிரி கேட்கும். சார் எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. எவ்வளவு பிடிச்சிருந்தது நீங்க பாக்குறீங்களா சார்? டார்லிங்ஸ் எவ்வளவு பிடிச்சிருந்தது? தேங்க்யூ 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 சார். கமல் சார், அப்படி உங்களை பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தா வேற ஃபீல்ட் இருக்கீங்க. சின்ன பையன்ல இருந்து அப்படி டிராவல் ஆகி அப்படி போனா வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க. லாஸ்ட்ல மிரட்டலா ஒரு டயலாக் வேற சொல்லிருக்கீங்க. சோ எங்களோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இந்த டீமோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அது அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சொன்னாதான் நல்லா இருக்கும் அந்த டயலாக். அதனால இன்னொரு டயலாக் சொல்றேன். ரங்கராய சக்திவேலை பார்க்கணும்னா June 5th. ஒரு டைலாக் விட்டுட்டேன், அதுல இருக்கு. அதுக்கும் ட்ரெஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த வான்னு கத்துவார்ல, அதை சொல்லியிருக்கணும், விட்டேன். சாரி சார். வாங்க, நீங்க டயலாக் சொல்றேன் அப்படின்னு இப்படி இந்த பொசிஷன் வந்ததுல இருந்து ஒரு பின் டிராப் சைலன்ஸ் வருது பாத்தீங்களா சார்? அப்படி இருக்கு சார் அந்த பவர். லவ் யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. திஷா மேம், நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போதே தெரியுது. சோ நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்டையர் டீம் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடை கூப்பிட்டுருவோம். எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்னு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் மேம். First, as a in the Three Legends oda fan ah pesa poren. After they played the trailer, Abhirami and I were just comparing our goosebumps. I mean it, so I'm not saying it just because I'm here. And as an actor, what more do I want to be part of this film? I'm beyond blessed. Thank you, thank you. Thank you. So நீங்க நாலு பேருக்கும் இந்த ஒரு நேரத்துல என்டையர் டீம் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடை எடுப்பதற்கான நேரம். ப்ளீஸ் அசோக் செல்வன் ப்ரோ, ப்ளீஸ் ஜான் சேத், அபிமா, சஞ்சனா அவர்கள், ஐஸ்வர்யா அவர்கள், ப்ளீஸ். Mayapuri sir, Baksana, please join us on stage. Arjun bro. So ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் தோணிருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் நிறைய பேர் இப்பதான் பார்த்திருப்பீங்க, இப்படி ஒரு சவுண்டோட, இப்படி ஒரு ஆம்பியன்ஸோட. சோ 5th வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம் நீங்க கிரியேட் பண்ண அந்த மேஜிக்கை பார்க்க. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இவர்கள்கிட்ட நீங்க சொல்லணும்ன்றது ஆசை. ஸ்டார்ட் ஃப்ரம் அபிமா. This is a moment, நம்ம ஸ்பீச்லெஸ் சொல்ற ஒரு மோமெண்ட். நான் இந்த மோமெண்ட்ல ஐ கோ பேக் டு குட்டி திவ்யா. ஐம் திவ்யா. அந்த திவ்யாலேருந்து அபிராமியா மாறி லவ் யூ சார். லவ் யூ போத். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல. ஐ ஃபீல் இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம். ஏங்க இது சீரியஸாவே ஒரு பெரிய மேஜிக்ங்க. ஏன்னா அவங்களுக்கு கமல் சார், மணி சார் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் நிறைய மேடைகளை சொல்லியிருந்தோம். முக்கியமான வார்த்தை, எனக்கு அபிராமின்ற பேர் வந்ததே கமல் சாரோட பாட்டுல இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அவங்க அவ்வளவு இமோஷனலா இருக்காங்க. ஒரே ஒரு ஆசை சார், நீங்க இந்த மேடையில அவங்களை அபிராமின்னு கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார். ஆமா சார். இல்ல அவங்க
குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாத்திக்கிட்டாங்க. ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லி வைங்க, சின்ன குழந்தைய பேரை வைக்க போறான். 3 வாட்டி சொல்லுங்க வைக்கும் போல் இருக்கு. அப்புறம் காதல 3 வாட்டி அபிராமி அபிராமி அபிராமின்னு சொல்லி அபிராமி 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 அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும். இன்னைக்குதான் உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த நேமிங் செரமனி சார். பாட்டை பார்த்து அவங்களா வச்சுக்கிட்டாங்க, ஏன் வச்சாங்கன்றது இன்னைக்குதான் அது அர்த்தம். தேங்க்யூ அர்ஜுன் டார்லிங். ஒரு சில வார்த்தைகள். ஒரு வார்த்தையில சொல்லணுமா? ஒரு சில எத்தனை வார்த்தை சொல்லணும்? ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த படத்துல, இந்த மேடையில, இந்த ட்ரெய்லர்ல இதுல இருக்கிறது இஸ் a big blessing. மணி சார், thank you and sorry for all the trouble. கமல் சார், it's been a dream come true. And to the rest of cast and crew. சிம்புனா நான் ஸ்பெஷலா சொல்றேன். சிம்புனா ஃபன் பண்ணியிருக்கோம். நைஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. and I think ட்ரெய்லர் ஃபயரா இருக்கு. thank you. சார் எப்படி உங்களுக்கு இருந்ததோ blown away. பேசுறதுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி வார்த்தை இல்லை. ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஐஸ்வர்யா லக்ஷ்மி மேம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எனக்கு இதுக்கு தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோட பார்ட் ஆகிறதுக்கு மட்டும்தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ மணி சார்லேருந்தும் சார் கமல் சார்லேருந்தும் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா த பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ், த ரிலென்ட்லெஸ் பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அண்ட் ஐ கேன் சி த ரிசல்ட்ஸ் ஹியர். ஸோ இட் இஸ் மோர் இன்ஸ்பிரேஷன் டு கீப் டூயிங் தட் சார். தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ. அசோக் செல்வன் டார்லிங் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் பிளெஸ்ட். மணி சார், தேங்க்யூ. இந்த ரோலுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி சார். அண்ட் சச் அ பிளெஸிங். கமல் சாரோட, சிம்பு சாரோட, த்ரிஷா எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பெரிய சக்கரத்தில் என்னையும் ஒரு அச்சாணியா வச்சது ரொம்ப நன்றி. ரொம்ப எனக்கும் எமோஷனலா இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தா கூட 30 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. ஆனால் இதுதான் எனக்கு என் வாழ்க்கையில் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம்னா இந்த படம் தான். ஏன்னா கமல் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட, மணி சார் கூட 2-3 படங்கள் பண்ணியிருந்தா கூட, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு நடந்த ப்ரமோஷனை பார்க்கும்போது, இப்படி ஒரு படத்தில் என் லைஃப்பில் நான் ப்ரீமியர் ஷோ கூட போனதில்லை. அப்படி ஒரு படத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப நன்றி சார். பிரமாதம். அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது பக்கத்தில் பக்ஸு உட்கார்ந்து இருந்தாரு. நான் இந்த பக்கம் அழுகிறேன், அவர் அந்த பக்கம் அழுகிறாரு. என் கண்ணை நான் துடைக்கிறேன், அவர் கண்ணை நான் துடைக்கிறேன், மாற்றி தொடச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் இவ்வளவு பெருசா இருக்குன்னா படம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணா. சஞ்சனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே ஒரு ஏடியா தான் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏடி தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு யூ சார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும், போனஸாக நடிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ஐ ஃபார் எவர் பி கிரேட்ஃபுல் டு யூ. கமல் சார், திஸ் இஸ் மோர் தென் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ. வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. சூப்பர். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம்லேருந்து அப்படி ஒரு படம் ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து அது எங்களுடைய படம். அப்படிதான் நாங்கள் கொண்டாடுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ செலிப்ரேட் பண்ண வெயிட்டிங். ஸோ 5ஆம் தேதியில செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் பார்க்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. கமல் சார் அண்ட் மணி சார், படத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட ரிக்வெஸ்ட். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் சார். இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங். ட்ரெய்லரே சொல்லிடுச்சுன்றீங்களா சார்? அது பின்னாடி இருக்க அந்த டைரக்டருக்கு சொல்கிறேன் சார் நான். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அழகான டீம் ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் அப்படின்றது ஆசை. இன்னொரு முக்கியமான நபர் வந்துட்டே இருக்காரு, ஆன் த வேல இருக்காரு. அண்ட் அதுக்கு முன்பாக ட்ரெய்லர் இன்னொரு முறை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் மேடையில் இருக்கும் இந்த நேரத்தில் ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த முக்கியமான பர்சனாலிட்டி ஸ்டேஜ் கூப்பிட்டுலாம். ஸோ வித் பெர்மிஷன், கேன் யூ வாட்ச் தி ட்ரெய்லர் ப்ளீஸ்?
அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலே நட்சத்திர பூவே காதா ஓகே, சோ தக் லைஃப் சார்ந்த அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு தக் லைஃப் பர்சனாலிட்டி உள்ள என்ட்ரி கொடுக்கணும். காதுகள் கேட்காத இசையை நமக்கு முதல் அறிமுகப்படுத்தினது இவர்தான். எல்லா விதமான எமோஷனுக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணது அவர்தான். அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நம்ம கூடவே எல்லா நேரம் பயணிக்கிற ஆஸ்கார் நாயகன், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். உங்க மியூசிக்ல நாங்க நடந்து வந்தாலே ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகும். நீங்களே நடந்து வரீங்களா, வேற மாதிரி இருக்கு சார் பார்க்க. லவ் யூ சார். வேற லெவல்ல இருக்கு சார் ட்ரெய்லரு. செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் பண்ற போன்றது தெரியும். ஸோ இந்த மேஜிக்கல் காம்போ பற்றியும் இந்த ட்ரெய்லரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார். ஏன்னா இது ஒரு பயங்கரமான காம்போ, அவ்வளவு கொண்டாடி இருக்கோம். ஸோ இந்த காம்போவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாருக்கும் வணக்கம். Kamal sir, Mani sir, Simbu, Trisha, Aishwarya, everybody. Usually எனக்கு 3 வெர்ஷன் வரும் ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லர் வரும், அப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வரும். இதுல ஒரே ட்ரெய்லர் சிக்ஸர். The way they put the trailer together and the way they're celebrating the energy of the film is fantastic. Lovely to see you all. சார் ஆல்ரெடி ஒரு பாடலை கேட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றோம். விண்வெளி நாயகாவோட ஃபுல் வெர்ஷன் எப்ப சார் ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்ப சார் கேட்க போறோம்? மியூசிக் ரிலீஸ் அதுக்காக வெயிட்டிங் சார். அன்னைக்கு நம்ம எல்லா பாடலும் கொண்டாட போறோம். ஸோ 24th எல்லா பாட்டையும் என்ஜாய் பண்றதுக்கு வெயிட்டிங் சார். உங்களுக்கு எந்த பாட்டு சார் பயங்கர ஃபேவரட்? ஏன்னா நல்லதா ஒரு டியூன் தான் அது நீங்க எடுத்து பாடுவீங்க எப்பவுமே. என்னோட பாட்டு படத்துல ஒண்ணுதான் வரும் இருக்கா சார்? அதுக்காகவும் வெயிட்டிங் சார். ஸோ அதுக்காகவும் நாங்கள் வெயிட்டிங் சார். அண்ட் நாங்கள் எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மொமெண்ட் கமல் சாருக்கு உங்களுடைய இசை வர்றப்ப எப்படி ஒரு ஃபீல் இருந்தது? ஏன்னா கமல் சார், சிம்பு சார், மணி சார், த்ரிஷா மேம், ஏஆர் ரஹ்மான் சார், இது தனித்தனியாவே பயங்கரமான காம்போ, சேர்ந்த அல்டிமேட். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளோ ஸ்பெஷல் சார் தக் லைஃப்? I enjoyed every bit of this. ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் I hope this movie does well with your support. தேங்க்யூ சார். 24th செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க மேடையில் இருக்க எந்த ஒரு நேரத்திலேயே ஒன் மோர் டைம் கைண்ட் ரிக்வெஸ்ட் சார், எல்லாரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அந்த போட்டோ மொமெண்ட் மட்டும். கமல் சார் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். மணி சார் அண்ட் த்ரிஷா மேம் அண்ட் சிம்பு சார்.
சார் ஆடியோ லான்ச் 24th சார். ஆடியோ லான்ச் 24 கொண்டாட போறோம் சார். பாடல் எப்படி வந்திருக்குங்கிறத இவரு தான் சொல்லணும். அவரும் சொல்லலாம், ஆனா இவர் சொன்னா நல்லா இருக்கும். நான் வந்து எல்லா பாட்டையும் கேட்கல, பிட் பிட்டா தான் கேட்டிருக்கேன் நான். ஸோ இவர் தான் முழுசா கேட்டிருப்பார். இன்னும் அவரும் கேட்கல, இன்னும் அவரும் ஃபுல்லா கேட்கல. பாட்டு எப்படி வரும்? ஒரே மாதிரி தான் வரும். ஏஆர் பக்கத்தில் இருக்காரு, ஸோ அதை வந்து டவுட்டே இல்லாம we just have to walk through it. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வைவாக்கு வந்து நிக்கிற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க சார். தமிழ் சினிமாவே மொத்தமா உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்த வாரம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வெயிட்டிங். அண்ட் ட்ரெய்லர் அது வரைக்கும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். 5ஆம் தேதி தியேட்டர்ல மொத்தமா கொண்டாடுவோம். ஸோ ஜூன் 5th வெயிட்டிங் அண்ட் 24th பாடல்கள் கேட்க போறோம். ஆடியோ லான்ச் சிறப்பா செலிப்ரேட் பண்ண போறோம். தேங்க்யூ. என்டையர் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா இந்தியால இருந்து வந்திருக்க அத்தனை இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் தக்ஃப்ளூயன்சஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. ஆன் பிஹாஃப் ஆஃப் டீம் தக் லைஃப் லைக் டு தேங்க் யூ சோ மச். அண்ட் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ.